எம்பி வந்து கார்த்திகை தீபம் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. ஆனால் இவர் எம்பி வந்து கலவரத்தை மாற்றி அந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவதுங்க, கோயில் வழிபாடு வந்து எந்த விதமான யாருடைய மனம் ஆச்சரியம் இல்லாமல் நடத்துறது தான் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். இதுலேயே மதத்தை எதிர்க்கிறோம், ஒரு பக்கம் மதத்தை இன்னொரு மதத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தவறு. அதனால் இது எல்லாருமே இது வந்து பொதுமக்கள் வந்து நிம்மதியாக வந்து தரிசனம் பண்ணணும். கார்த்திகை தீபம் முருகனை வழிபடுறது இது வரைக்கும் எந்த வித இதுவும் இல்லை, கருத்து மாறுபாடு இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு காலங்காலமாக. இப்பொழுது தான் இந்த மாதிரி நீதிமன்றத்தை உத்தரவு கொடுத்துருக்கு, ஏற்றலாம் வழிபாடு செய்யலாம் சொல்லி அதை விமர்சிச்சிருக்காரு மதுரை எம்பி. அது என்னன்னு தெரியல, நான் முழுமையாக படிக்கல, படித்தா தான் சொல்லணும். சரி சார், மீண்டும் திமுக தான் வரும்னு நடிகர் வடிவேல் சொல்கிறாரு. வடிவேல் சொன்னால் நல்லது தானே, சொன்ன காமெடியாக தானே எடுத்துக்கிறோம். நம்ம வடிவேல்னாலே காமெடி தான். என்ன, அவர் 2011 ஓட்டு கேட்டு வந்தார், அவர் ஒரு பக்கம் வந்தார், குஷ்பு ஒரு பக்கம் வந்தாங்க. மக்கள் ஜனம் பார்த்தீங்கன்னா அவர் பேச பேச சிரித்து மகிழ்ந்தாட்டாங்க. ஆக ஓட்டு பூரா திமுகவுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லையே, எதிர்கட்சியாக கூட வரலையே, கேப்டன் தானே எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதனால் நம்ம வடிவேல் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? அவர் ஜாலியாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். திமுக 200 தொகுதி உறுதி, ஆனால் 200க்கு மேற்பட்ட தொகுதி திமுக தான் வெல்ல, மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தான் வருவார்ன்றாரு. யார் சொல்கிறார்? வடிவேல். அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, வடிவேல் சொல்கிறதே காமெடியாக தான் எடுத்துக்கணும்.